பிரைஸ் த லார்ட். இந்த நாளில் பிப்ரவரி மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் என்னவென்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ்க்காக சாரி, கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2025 புதிய வருஷத்தில் ஒரு மாதத்தை தேவனோட கிருபையினால் நம்ம கடந்து வந்துட்டோம். இந்த 2வது மாதத்தில் கூட 1ஆம் நாளில் கூட உள்ளத்தின் ஆழத்துல இருந்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஒரு மாதம் நம்மளை போஷித்து பராமரித்து கொண்டு நம்மளை பாதுகாத்து கொண்டு எல்லா தீமைக்குன்னு வந்த எல்லாவற்றையும் தேவன் நம்மளோட வாழ்க்கையில நன்மையாக மாற்றி முடித்திருக்கார். இந்த நாளில் கூட உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நன்றி செலுத்துங்க. உங்களோட வாழ்க்கையில செய்த நன்மைக்காக, கொடுத்த சுகத்துக்காக, கொடுத்த பாதுகாப்புக்காக நன்றி செலுத்துங்க. இந்த நாளில் கூடிய வாக்குத்தத்தத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில அநேக நேரத்தில் நம்ம யோசிச்சிருக்கலாம். நான் இவங்களுக்கு நன்மை தானே செஞ்சேன், ஆனாலும் அவங்க என்ன வெறுக்கிறாங்களே. நான் நன்மை தானே செஞ்சேன், ஆனால் அது எனக்கு தீமையாக முடிஞ்சிருச்சு. நான் நன்மை தானே செஞ்சேன், ஆனாலும் அவங்க என்ன ஹர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியேப்பட்ட அநேக கேள்விகள் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கலாங்க. அதனால அநேக நேரத்தில் உடைக்கப்பட்டிருக்கலாம், நொறுக்கப்பட்டிருக்கலாம், தனிமையின் பாதையில் இருந்திருக்கலாம், நிறைய காரியங்களை நம்ம கடந்து வந்திருக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் அநேக நேரத்தில் நம்ம சுற்றி இருக்கவங்க நிறைய குறைகள் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. நம்ம என்ன தான் செஞ்சாலும் குறை சொல்கிறவங்க நம்மளை சுற்றி இருந்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் இந்த புதிய மாதத்தில் கூட என்கரேஜ் யூ, அந்த அந்த காரியத்துக்கு சோர்ந்து போகாதீங்க. அவங்கள சுற்றி உங்களை என்கரேஜ் பண்ணாமல் உங்களை கீழே தள்ளுற மாதிரி பேசுகிறாங்களா, இல்லை உங்களை புரிந்து கொள்ளலையா, இல்லை குறை சொல்லிகிட்டே இருக்காங்களா, அதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களோட உள்ளத்தில் இருக்க காயங்களை, உங்கள் கண்ணீரை தேவன் கண்டு இருக்கிறார். அந்த காயங்களை எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் தேவன் ஆற்றுவார் என்று விசுவாசிங்க. உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. என்ன காரியம் செய்யறதா இருந்தாலும், ஒரு உதவி செய்யறதாலும் தேவனோட சித்தத்தின்படி தேவனிடத்துல கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு காரியங்களும் செய்யுங்க. அப்போ தேவனோட கரம் உங்களோட இருக்கும். அந்த காரியம் உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய ஒரு ஜெயத்தை கொடுக்கும். உங்களுக்கு இஷ்டப்பட்டதை நீங்கள் செய்யாமல் தேவனுக்கு பிரியமானதை தேவ சித்தத்தின்படி செய்கிறப்ப அது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த நாளில் கூட தேவனோட வாக்குத்தத்தம் என்னவென்று பார்ப்போம். 2 நாளாகமும் 15:7 நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்தில் கூட தேவன் நம்மளுக்கு வாக்கு பண்ணுறாருங்க. ஆமாங்க, நம்மளோட கிரியைகளுக்கு பலன் உண்டு தேவன் சொல்கிறாருங்க. அதனால் நீங்கள் செய்த எல்லா நன்மையான காரியங்களும் தேவன் அறிவார். அதுக்கு கட்டாயம் பலன் உண்டு. அதனால் திடன் கொள்ளுங்க, எதுக்குமே பயப்படாதீங்க, எதுக்குமே சோர்ந்து போகாதீங்க, உங்களோட கரத்தை நெகிழ விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதத்தில் கூட தெய்வன் சொல்கிறார். அதனால் எப்பொழுதுமே உங்களோட கரத்தை, நம்மளோட கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்தி எங்களோட கரத்தை ஆசீர்வதிங்க. நாங்கள் உங்களுக்குள்ள திடப்படுறோம், அப்பா எங்களை திடப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை எல்லா பாதையிலையும் உங்களோட சுத்தத்தை செய்ய வைங்க அப்படின்னு நம்ம கேட்குறப்ப ஆவியானவர் நம்மளுக்கு போதிப்பார். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுக்கு பிரியமானது அவரோட சித்தத்தின்படி செய்கிறப்ப நம்மளோட வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும். அதனால கூட இந்த மாதத்தில் நம்ம தீர்மானம் எடுப்போம். எல்லாமே தேவனிடத்துல கேட்டு நம்மளோட கரத்தை, நம்மளோட கைகளை நெகிழ விடாமல் திடன் கொண்டு தேவன் சொன்னபடியே எல்லா ஒரு நன்மையான காரியங்களுக்கும் தேவன் நம்மளோட வாழ்க்கையில பலன் கொடுப்பார். அதனால நம்மளோட காரியங்கள் நம்ம இப்போ வரைக்கும் என்னெல்லாம் நம்ம தேவனுக்காக செய்திருக்கோமோ, தேவனுக்காக நம்ம ஊழியத்துல அநேக காரியங்களை உண்மையுத்தமாக செய்திருக்கலாம். ஆனால் அது நிமித்தம் நம்மளை பகைச்சிருக்கலாம், அது நிமித்தம் நம்மளுக்கு போராட்டம் வந்திருக்கலாம். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். தேவன் சொல்றாரு, நீங்க செய்த ஊழியத்துக்கு, நீங்க தேவனுக்காக செய்த காரியத்துக்கு, உங்க குடும்பத்துக்காக செய்த காரியங்களுக்கு, தேவனுக்குள்ளாக செய்த காரியங்களுக்கு எல்லாத்துக்குமே பலன் உண்டு. அதுக்குள்ள ரிவார்டை கட்டாயம் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அதனால எதுக்குமே சோர்ந்து போகாதீங்க, திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்க. ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி தேவனிடத்துல கேளுங்க. தேவனோட சித்தத்தின்படி செய்யும் போது நம்மளோட வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தையும் பெரிய ஆசீர்வாதத்தையும் அது கொண்டு வரும். அதனால எதுக்கும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். God bless you all.